ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகள் குக் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி வந்து நான்வெஜ்ஜில் ஃபிஷ் ஊறுக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெய் மீனை வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சால்ட்டு, கொஞ்சமாக லெமனை ஆட் பண்ணிவிட்டு, மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூளை ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இப்போ தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிஷ்ஷை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஃப்ரிட்ஜில் வச்சு அதை வந்து நம்ம இதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம சேனலை கொஞ்சம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, வீடியோவை லைக் பண்ண மாட்டீங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு விதமாக நம்ம கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். இப்போ அதே எண்ணெயில் நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். கரண்ட்டு ஷட் டவுன்றதுனால நான் வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு 2 வரமிளகாவை ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்கள். இப்போது ஒரு லெமன் சைஸுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்க தண்ணியை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சோண்டு பெப்பரையும் சால்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதிலையே ஒரு லெமனை வந்து புளிஞ்சு விட்டுக்கிறேன் நான். இதில் பார்த்திங்க, இப்போது இந்த புளி தண்ணி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சிடும். கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா பாருங்கள், கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 1/2 லெமனை புளிஞ்சு விட்டுக்குங்க. இது வந்து 2 மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாது. ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஏர் போகாத அளவுக்கு கண்ணாடி பாட்டிலில் இதை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு செக் பண்ணுங்கள். சால்ட்டு செக் பண்ணிவிட்டு சால்ட்டு போதுமான அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சால்ட்டு செக் பண்ணிவிட்டு இப்போ நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை கொஞ்சோண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் நான் ஆட் பண்ணுறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபிஷ் ஊறுக்காய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள்.